பார்க்க போகிற படத்தோட பேர் ஆடு ஜீவிதம். அதுதான் படத்தோட பேர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையான கதையை வந்து உண்மையில் நடந்த கதையை வந்து தழுவி எடுத்த ஒரு படமாக தான் இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த சீனில் எப்படி இருக்குன்னா, எல்லா ஆடுகளும் நிற்கும். அந்த ஆடுகிட்ட ஒரு ஆடா மாதிரி, அதுவும் அவர் தலைப்பக்கமும் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து தண்ணி குடிச்சிட்டு இருப்பார் ஒரு இடத்துல. அந்த ஆடுங்களுக்கு வச்சு தண்ணி குடிச்சிட்டு இருப்பார். அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோவாக இருப்பார், பிருத்திவிராஜ். இப்போ என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு ஒரு தம்பி மாரி ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து ஹக்கீம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே வந்து அரேபிய நாட்டுக்கு வந்துட்டு ஒரு அதாவது ஹெல்ப்பர்ஸா அந்த வேலை இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக வந்துட்டு விசாலாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்படியா இவங்க ஒரு வழியா வந்து அந்த ஊர் அதாவது வெளிநாட்டுக்கு வந்து ஏர்போர்ட்ல வந்து இறங்கிடுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஹக்கீமுக்கு வந்து ஓரளவுக்கு இங்கிலீஷு, ஹிந்தி அந்த மாரிலாம் ஓரளவு தெரியுது. ஆனா அங்க பேசுற லாங்குவேஜ் வந்து அவருக்கு புரிய முடியல. இவங்க பேசுறது அவங்களுக்கும் புரிஞ்சுக்க முடியல. இதே இவங்கள மாரி நெறைய ஹெல்ப்பர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அந்தந்த வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓனர்லாம் வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேர மட்டும் யாருமே கூப்பிடவே இல்ல. இவங்க 2 பேரும் மட்டும் அப்படியே தனியா நின்னுகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி நின்னுட்டே இருக்கிறத பார்த்தோன்னே, அந்த ஏர்போர்ட்ல வந்து தர துடைப்பாங்கல்ல, அந்த வேலை பார்க்குற ஒரு தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இவங்கள பார்க்க வராரு. வந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்கும்போது, இந்த மாரி இவங்க என்ன கூப்பிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லவும், அவங்க காட்டுன நம்பருக்கு வந்து அவர் கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனா, அவர் கால் பண்ணா அங்க யாருமே எடுக்கல. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல்ல, அதனால வந்துட்டு எல்லாரும் லீவ்ல இருப்பாங்க. எப்படியும் உங்கள வர சொன்னவங்க கண்டிப்பா வந்துருவாங்க." அப்படின்ற மாரி அவரும் சொல்லிட்டு போறாரு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்படியே நேரம் போயிட்டே இருக்கு. அங்கேயும் இங்கேயும் வந்து நேர வித்தியாசம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதனால அப்படியே இருட்டியும் போயிடுது. யாருமே இன்னும் இவங்கள வர சொன்னவங்க, இவங்கள வந்து இன்னும் கூப்பிட வரவே இல்ல. இவங்களுக்கு ரொம்ப பயமும், பதட்டமும் அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா, முன்ன பின்ன தெரியாத நாடு வேறயா. வீட்டுக்கு வந்து நாங்க இங்க வந்து இறங்கிட்டோம்னு தகவல் சொல்றதுக்கு கூட அவங்களால முடியாத மாரி இருக்கு. அந்த மாரி ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் அந்த நாட்ட சேர்ந்த ஒருத்தர் வந்து வராரு. வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட வந்து பேசுறாரு. அவர் பேசுற லாங்குவேஜ் வந்து இவங்க 2 பேருக்குமே சுத்தமா புரியல. இவங்க 2 பேரும் வந்துட்டு நாங்க வந்து ஹெல்ப்பர்ஸுக்காக வந்திருக்கோம். ஹெல்ப்பர் வேலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாங்க. அவருக்கு இவங்க 2 பேருக்குமே இப்போ லாங்குவேஜ் பிரச்சனையா போயிடுது. மாறி மாறி சொல்றத புரிஞ்சுக்க முடியல. அப்போ வந்துட்டு அவரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மள கூட்டு வர அதாவது வர சொன்ன ஆள் வந்து இவர் இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனவர் என்ன பண்றாருன்னா, திரும்ப வராரு. வந்துட்டு இவங்க 2 பேரோட பாஸ்போர்ட் இருக்குல்ல, அத வாங்கி பார்க்குறாரு. வாங்கி பார்த்தவர் என்ன செய்றாருன்னா, அவர் கூட்டு வந்த ஒரு சின்ன ட்ரக் மாரி ஒரு வண்டி எடுத்து வந்திருக்காரு. அந்த வண்டியில இவங்க 2 பேரும் ஏற சொல்றாரு. இப்போ இவங்க 2 பேருக்கு ஒரே தயக்கமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க கூட நெறைய பேர் இப்ப வந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து ஏசி பஸ்ல தான் கூட்டு போயிருக்காங்க. நம்மள என்ன இப்படி கூட்டு போறேன்னு நெனைக்கிறாரு. அதனால ஏறுறதுக்கு அவங்க 2 பேருக்கும் இப்ப தயக்கமாவே இருக்கு. ஸ்டேஜ்ல இவங்க 2 பேருமே அந்த வண்டியில ஏறிடுறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்களும் நெனச்சுக்கிறாங்க, ஒரு வேளை நம்மள வேலைக்கு கூப்பிட்டவங்க இவங்க தான் போல இருக்கு. அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு, அதாவது பெரிய முதலாளி, சின்ன முதலாளின்னு இருக்கும் பார்த்தீங்களா, இப்ப வந்திருக்காரு பெரிய முதலாளி அந்த மாரி நம்ம அப்பதான் நம்மளுக்கு புரியும். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் வண்டியில ஏத்திட்டு கூட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க 2 பேருமே வந்துட்டு ஃபோன் கேட்கறாங்க அவர்ட்ட. வீட்ல தகவல் சொல்லணும், கொஞ்சம் ஃபோன் குடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவரு வந்து இவங்க 2 பேரையும் திட்டிக்கிட்டே தான் வராரு. ஆனா, இவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியாதனால அவர் ஏதோ பேசுறாருன்ற மாரி இவங்க நெனச்சுக்கிட்டு, சரி ரூமுக்கு தானே கூட்டு போறாங்க. அந்த ரூம்ல போயிட்டு ஃபோன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு வராங்க. அப்படியே சரின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டே இருக்கு. இப்போ போம்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே பெரிய பாலைவனமா இருக்கு. போயிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கோமே அப்படின்னு இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு புதுசாவே இருக்கு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுமையா ரொம்ப இதாவே நடந்துக்கிறாரு. இவங்க முதல்லலாம் அப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாரி கூட இவங்க 2 பேரும் நெனச்சிட்டு இருக்காங்க. போற வழியில அப்படியே ஒரு ஒரு ஆடு வளர்க்குற மாரி இடம் இருக்கும் பார்த்தீங்களா? ஆட்டு கொட்டாய் அந்த மாரி சொல்லுவாங்கல்ல. அந்த நெறைய ஆடுங்கள்லாம் இருக்கும்ல. அந்த மாரி ஆடு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹக்கீம் இருக்கார்ல, அவர வந்து இறங்க சொல்றாங்க. ஹீரோ வந்து வண்டியிலேயே இருக்க சொல்றாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் பெரிய அதிர்ச்சியா போயிடுது. ஏன்னா நெறைய பேர் வந்தாங்க. எல்லாருமே போயிட்டாங்க. இவங்க 2 பேர் தான் தெரிஞ்சவங்க. அவங்களையும் வந்து ஒருத்தர் அப்படி பிரிஞ்சு இருக்கும்போது 2 பேருமே ஒத்துக்க மாட்றாங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் வந்தோம். நாங்க 2 பேரும் ஒண்ணாவே வேலை பார்க்குறோம். அப்படி இப்படின்னு சொல்லவும் வற்புறுத்தி ஹக்கீம்ன்ற அந்த பையன வந்து இறக்கி விட்டுர்றாங்க. 2 பேரும் அவ்ளோ அழுதுட்டே ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு பிரியா முடியாம அந்த மாரி அவரையும் கூட்டு போயிடுறாங்க. இவர இங்கேயே இறக்கி விட்டுர்றாங்க. இவ்ளோ சொல்லியுமே அவரு கேட்கவே இல்ல. இப்ப அங்க வந்து ஹக்கீம் இறக்கி விட்டார்ல, அங்க பார்த்தீங்கன்னா ஆடும் இருக்கு, ஒட்டகமும் இருக்கு. அத ஓனரா இருப்பாரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட ஹக்கீம ஒப்படைச்சுட்டு இவர் என்ன பண்றாருன்னா, ஹீரோவ கூட்டிட்டு திரும்பவும் ரொம்ப தூரம் போறாங்க. அங்க போனீங்கன்னா, போற வழியிலலாம் ஒரு மாரி புயல் காத்து, மணல் புயல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரியும் புயல் காத்து அடிச்சிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க போய் ஒரு இடத்துல அவர் இறங்குறாரு. அங்க பார்த்தீங்கன்னா, அதுவும் ஆடு வளர்க்குற இடமா தான் இருக்கு. இவருடைய இடம் தான் அது. அங்க கூட்டு போறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து ஹீரோக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. நம்மள என்ன மாரி இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க, என்ன வேலைக்காக கூட்டு வந்திருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. வந்து அவருக்கு ஒரு பயமும் இதாவுமே இருக்கு. ஏன்னா வந்துட்டு கம்பெனி வேலைக்குன்னு தானே ஏஜென்ட்லாம் சொன்னாங்க. அப்படி தானே இப்ப கூட்டு வந்தாங்க. இங்க என்ன இப்படி பண்றாங்க? அப்படி இப்படின்னு எவ்வளவோ நினைக்கிறாரு. எப்படியோ தெரியாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமோ! அப்படி இப்படின்ற மாரிலாம் அவருக்கு பயங்கர யோசனையா போயிட்டுருக்கு. ஆனா, அது அவர்ட்ட எவ்வளோ சொன்னாலும் அவரும் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவரு இப்ப கூட்டு வந்து ஒரு இடத்துல விட்டாரு பார்த்தீங்களா? அங்கேயே இப்ப ஆடு மேய்க்கிற வேலை மாரி தான் இருக்குது. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பரிதாபக்குரிய மாரி இருக்காரு. அந்த இதுல ஒருத்தர் இருக்காரு. அங்க ஒரு அங்கேயும் ஒரு முதலாளின்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த முதலாளி கிட்ட இவர ஒப்படைச்சுட்டு அவர் அங்கருந்து போயிடுறாரு. இப்ப அதே இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் வயசான ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து இப்ப ஹீரோ என்னென்னமோ அவர்ட்டயும் பேசுறாரு. அவர் பேசுறது இப்ப இவங்க 2 பேருக்குமே ஓரளவு புரியாத மாரியே தான் இருக்கு. அப்ப அவர் வந்து "நான் மதராசியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்கிறாரு. அதுக்கு உடனே ஹீரோ வந்துட்டு தண்ணி வேணும்னு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை போய் ஹீரோ வந்து தாகம் தீர தண்ணியை குடிச்சிக்கிறாரு. அவருக்கு இப்போ தூக்கமாக வர வருது. அப்படியே அங்கே ஒரு டென்ட் மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ளே படுத்து நல்லா தூங்குறாரு. அப்போ தான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை வந்து நினச்சி பார்க்குறாரு. ஹீரோ வந்து இப்போ ஊரில் என்ன வேலை பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிடைக்கிற வேலை எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரியான தான் ஒரு ஆளாக இருப்பார். மெயினாக வந்துட்டு இப்போ ஆற்றுக்குள்ளே இறங்கி அங்கே வந்து நிறைய மணல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து போடுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளிநாடு போனால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால சரி வெளிநாடு போகலான்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி வந்திருப்பாரு. இப்போ இவரோட அக்கா மாப்பிள்ள இருப்பார்ல, இவரோட மச்சான், அவர் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு வெளிநாடெல்லாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்போ சரி நம்மளும் போனால் நல்லா சம்பாதிக்கலான்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும். சரி இந்த தடவை வரும்போது 2 விசா எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அதில் வந்துட்டு இவர் போகலான்னு சொல்லிட்டு இவர் இருந்த வீடெல்லாம் அடமானம் வச்சு அதெல்லாம் காசு ரெடி பண்ணி விசாலாம் ரெடி பண்ணி தான் அவர் வந்திருக்கிறதா அப்படி தான் அவர் அவர் நினச்சி பார்த்துட்டு இருப்பாரு. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவர் ரெடி பண்ணிக்கிட்டாரு. இப்போ ஹீரோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க தான் வந்து அமலா பால் தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வெளிநாடு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசையாக வந்துட்டு ஊர்காலாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தான் புதுசாக கல்யாணம், இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆயிருக்காங்க. அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு வருத்தம் வேறு இருக்குது. ஹீரோட 2 மச்சானுங்க வந்து வெளிநாட்டில் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட எவ்வளோ தடவை கேட்டு பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி என் வீட்டுக்காருக்கும் வந்து வெளிநாட்டில் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்களாம் அதெல்லாம் செய்யவே இல்லை. அதனால் அவங்களுக்கு ரொம்ப கோவம். இப்போ தன்னால் இப்போ ஏற்பாடெல்லாம் ஆன உடனே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அதோடு இப்போ அவருக்கு வேலை கிடைச்ச உடனே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். எல்லார்கிட்ட ரொம்ப அப்படியே பெருமையாக இருந்துப்பாங்க. அதோடு இப்போ அவருக்கு அதெல்லாம் அப்படி நினச்சி பார்த்துட்டு அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் அந்த பட்டியோட ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இதை வச்சு ஒரு கட்டையை வச்சு ஹீரோ பயங்கரமாக அடிக்கிறாரு. போய் அங்கே போய் படு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே துரத்தி விடுறாரு. என்ன நடக்குதுன்னே ஹீரோக்கு புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அவருக்கு தூக்கம் கலையில் உடனே அங்கேருந்து எந்திரிச்சு வந்துட்டு வெளியே வண்டி இருந்தது பற்றியில் அந்த வண்டியில் படுத்து அப்படியே தூங்குறாரு. இப்போ அதோட விடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு வயசானவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே செம்மறி ஆட்டிலேருந்து பால் கறந்துட்டு இருக்காரு. பாலை கறந்துட்டு போய் அந்த முதலாளிக்கு போய் கொடுக்க சொல்கிறாரு. ஹீரோக்கு வந்து அவர் பேசுகிற பாஷை புரியாதனால என்ன பண்ணுறாருன்னா நம்மள தான் குடிக்க சொல்கிறார் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வேக வேகமாக குடிக்க ஆரம்பிச்சாரு. உடனே இவருங்க வந்து சத்தம் போட்டு திட்டுறாரு, போய் அந்த முதலாளிகிட்ட கூட அப்படின்னு சொன்னோன்னே ஓரளவு புரிஞ்சுக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கொடுக்குறாரு. அவரை பார்த்தீங்கன்னா அதை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு இங்கே என்ன நிற்கிற போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை விரட்டுறாரு. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, என்னை விட்டுருங்க, நான் இந்த வேலைக்காக வரல, என்னை வந்து ஆஃபீஸ் வேலைக்கு அப்படின்னு தான் கூப்பிட்டு வந்தாங்க, ஹெல்ப்பர் வேலைக்கா அப்படி இப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாரு. அவரோட லாங்குவேஜ் புரிஞ்சும் புரியாமலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹீரோவை திட்டுறாரு, அடிக்கிறாரு. அதோட அவரை விரட்டி விட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பெரியவர் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காருல, அவரை கூப்பிட்டு இவனுக்கு எப்படி வேலை பார்க்கணுன்றதை சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்போ இந்த ஆள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ அழுவுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, வா பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த ஆட்டை மேய்க்க ஆரம்பிச்சிடுறாரு. போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவை கொண்டு வந்து இங்கே ஒருத்தர் விட்டார் பார்த்தீங்களா, அவர் வராரு. அவர் வந்து திரும்ப ஹீரோ வந்து அவர்கிட்ட போய் திரும்பவும் கெஞ்சுறாரு. எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இந்த வேலைக்கு வரல அப்படி இப்படின்னு. அவங்களுக்கு எல்லாம் தெரியுதா என்னன்றதே நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்க கூட தயாராக இல்லை. உடனே ஹீரோ இப்போ வேக வேகமாக போயிட்டு ஒரு பேக்லேருந்து ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வராரு. இவர் தான் எங்களை வந்து இங்கே வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரெல்லாம் அந்த சீட்டெல்லாம் காட்டுறாரு. உடனே அவங்க வந்து என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஒரு வேளை இந்த நம்பர்லாம் இவன்ட்ட இருந்தால் அவங்களுக்கு எதுவும் கால் பண்ணி பேசிடுவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அந்த நம்பரை வாங்கி அந்த பேப்பரை வாங்கி கிழிச்சு போட்டுறாங்க. இப்போ ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இப்போ இதே மாதிரி இருக்கும்போது அவங்க 2 பேரும் இப்போ விட்டார் பார்த்தீங்களா, அவருக்கு முன்னாடி யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாரு, அவர் 2 பேரும் சேர்ந்து ரொட்டி சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து பசியில் இருக்காருன்றது அவங்களுக்கு தெரியுது. அவருக்கும் ஒரு ரொட்டி மாதிரி கொடுக்குறாங்க. அவரும் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அமைதியாக இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் ரொம்ப தொல்லையாக இருக்கான், இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு வயசான ஒருத்தர் வேலை பார்க்குறாருல, அவர்கிட்ட வந்து நினைக்கிறாரு. நின்றுட்டு இங்கேருந்து ரோடு எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவர் வந்து ரோடு இங்கேருந்து எங்கே இருக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு அதெல்லாம் தூரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோ வந்து அப்போ தான் நினைக்கிறாரு, இங்கேருந்து தப்பிக்கிறது வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது அப்படின்றது ஹீரோக்கு இப்போ தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த வயசானவர் இருக்கார்ல, அவர் பேசுகிறத வச்சு ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது அவர் வந்து பலமுறை தப்பிக்க முயற்சி பண்ணி அவராலையும் தப்பிச்சு போக முடியாமல் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல தப்பிச்சு போக முடியவே முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. இதெல்லாம் நினச்சி ஹீரோக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. நைட்லாம் அவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அவங்க கிழிச்சு போட்டாங்கல்ல அந்த பேப்பரையே வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதோட அவங்க ஒய்ஃபோட சிந்தனையும் அவருக்கு அதிகமாக வந்துட்டே இருக்குது. இது போக அவங்க ஊருக்கு கிளம்பும்போது ட்ரெயினில் வந்து ஏறியிருப்பாங்கல்ல, அப்போ ஹக்கீமோட அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க, என் பையன் வந்து வெளியூருக்கு கூட போனதில்லப்பா, இப்போ வெளிநாட்டுக்கு வரான், அவனை நீ தான்ப்பா கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹக்கீமோட அம்மா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி ஹீரோ பார்த்து ரொம்ப கவலைப்படுறாரு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த பெரிய முதலாளி இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோ வந்து எட்டி உதச்சி திட்டுறாரு. கண்டபடி இங்கே நாங்கள் தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. தண்ணியை பிடுங்கிக்கிறாரு. இப்போ என்னன்னா தண்ணிக்கு பதிலாக மண்ணை யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோக்கு இப்போ ரொம்ப ரொம்ப கவலை அதிகரிச்சுட்டே இருக்குது. எப்படியெல்லாம் ஊரில் சந்தோஷமாக இருந்தோம், கஷ்டப்பட்டாலும் அங்கே நிம்மதியாக தானே இருந்தோம், சம்பளம் அதிகமாக கிடைக்கும் தானே வெளிநாட்டுக்கு வந்தோம், இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு நொந்து போய் கிடக்குறாரு. அந்த ஆள் அந்த பெரிய ஆள் இருக்காருல, அந்த வேலை பார்க்குற தாத்தா, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தண்ணிலாம் இங்கே இப்படி தான்ப்பா இருக்கும், இங்கே மணலை யூஸ் பண்ணிக்க அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் அவர் ஏதோ ஒரு ஆறுதலுக்காக இருந்தாலும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தண்ணியை வந்து நிறக்கிச்சு வைக்கிறதுக்காக ஒருத்தர் வண்டி எடுத்துகிட்டு வந்து தண்ணியை நரைச்சி வச்சுட்டு போகிறாரு. அவர்கிட்ட இப்போ ஹீரோ ஓடி வந்து பேசுகிறாரு, எப்படியாவது நீங்கள் இருந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறதில்ல, கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. ஹீரோ பாட்டுக்கு பேசிட்டு கெஞ்சிக்கிட்டு அப்படி நின்றுட்டே இருக்காரு. அவர் வந்து தண்ணியை ஊற்றி வைக்கிறார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு ஹிந்திக்காரு. அவருக்கு சுத்தமாக ஹீரோ பேசுகிற எதுவுமே புரியல. ஹீரோ பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து பெரிய முதலாளி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்துடுறாரு. இந்த விஷயத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா,
அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்கு வழி கேட்டுட்டு இருக்கியா, ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு லாங்குவேஜ் புரியாட்டி ஹீரோ செய்கிற விஷயங்களை வச்சு அவர் கண்டுபிடிச்சி ஹீரோவை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கியை வேற எடுத்துகிட்டு வந்து ஹீரோவை பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்காரு. ஹீரோ மிரண்டு போய் உட்காந்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த துப்பாக்கி வச்சு அவர் மண்டையிலேயே ஒரு அடியை போட்டு அங்கே காயமாக வேற ஆக்கிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து டெய்லிக்கும் இதே மாதிரி அடி வாங்குறதும் அவமானப்படுறதும் அசிங்கப்படுறதுமா இப்படியே அவர் வாழ்க்கை ஓடுது. இதெல்லாம் அவருக்கு இருக்கும்போது ரொம்ப மனசு நொந்து போகிறாரு. ஊரில் வந்துட்டு என்னதான் கஷ்டப்பட்டாலும், அதாவது கிடைக்கிற வேலையை செஞ்சு ஒரு அளவாக வருமானம் வந்தா இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோமே, அவ்வளோ நிம்மதியாக இருந்தமே அடிக்கடி அதே நினச்சி நினச்சி பார்க்குறாரு. அது போக அவர் ஒய்ஃபோட சிந்தனை அவருக்கு அதிகமாக வந்துட்டே இருக்கு. அவங்க 2 பேர் வந்து அவ்வளோ அந்யோன்யமாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே லவ் மேரேஜ் பண்ணிட்டு அவ்வளோ அவங்களுக்குள்ள அந்யோன்யமாக அவங்க கல்யாணம் புதுசு தானே, அவ்வளோ அந்த ஒரு இதெல்லாம் அழகாக அந்த இதிலேயே காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே இதாக இருக்கும். அதெல்லாம் நினச்சி நினச்சி அவருக்கு ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்டு இருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சுட்டு ஹீரோ வந்து அந்த மணல்லையே அப்படியே படுத்துக்கிறாரு. ஏன்னா படுக்க கூட அவருக்கு சரியா இடம் கிடையாது. அப்புறம் தான் அந்த பெரியவர் இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்துட்டு இங்கேருந்து நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவர் வந்து சொல்கிற வார்த்தை வந்து இது மட்டும் தான் சொல்கிறாரு, இங்கேருந்து யாராலையும் தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்றது மட்டும் அவர் சொல்கிறாரு. அது ஹீரோவுக்கும் புரியுது. அப்போ தான் அவர் நினச்சிக்கிறாரு, இங்கேருந்து தப்பிச்சுக்க போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாரு. டெய்லி இந்த மாதிரி அவமானப்படுறது, அடி வாங்குறது, கவலைப்படுறது, தப்பிச்சு போக நினைக்கிறது, இதெல்லாம் அவருக்கு பழகி போயிடுச்சு. ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதுக்கு மேலே நம்ம தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறதே வேஸ்ட்டு தான், பேசாமல் இங்கேயே இருந்துருவோம், இதுதான் நம்மளுக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு அவர் வர ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே சில நாட்களும் போகுது. இப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த முதலாளி இருக்கார்ல, அவர் வந்து ஆட்டுப்பாலை வந்து கறக்க சொல்கிறாரு. ஹீரோக்கு அந்த வேலை எப்படி செய்கிறதுனே தெரியல. ஆடு மேய்க்க மட்டும் நல்லா பழகிட்டாரு. ஆடை வந்து பால் கறக்கிறது அவருக்கு தெரியல. அப்போ அந்த சுற்றி முற்றி இதுக்கு முன்னாடி அந்த பெரியவர் வந்து பால் கறந்துட்டு இருந்தார்ல, அவர் தேடுறாரு. அவர் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அவர் இல்லவே இல்லை. இவர் எங்கே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த முதலாளி வந்து பால் கறக்க சொல்லி வற்புறுத்தி அடியும் உதையும் கொடுத்துட்டு இருக்காரு. இவரும் போயிட்டு இவருக்கு தெரியாத வேலை தான், ஆடு வேற ஒரு பக்கம் உதைக்கும் அந்த மாதிரிலாம் செய்யும்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு வழியாக அவரும் கற்றுக்கிட்டு பாலை கறந்துட்டும் வந்து கொடுத்துட்றாரு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆடுங்க இருக்குது பார்த்தீங்களா, அதுங்களுக்குள்ள சண்டை வேற வருது. 2 மாறி மாறி முட்டிக்கும் பார்த்தீங்களா, அந்த முட்டுற மாதிரி நேரத்தில் ஹீரோவுக்கு பயங்கரமாக அடிப்படுது. இந்த மாதிரி ஆடுங்க கிட்டலாம் வேற அடி வாங்கிக்கிறாரு. அந்த முதலாளின்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எப்போ பார்த்தாலும் ஹீரோவை காரணம் இருக்குது இல்லை கண்டபடி திட்டுறது மட்டுமே ஒரு வேலையாக வச்சிருக்காரு. ஹீரோவுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் பழக்கமானாலும் ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டத்தோடயே தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆடுங்க கூட ஹீரோ மேலே இறக்கப்பட ஆரம்பிச்சிருதுங்க. அதனால அவரை ரொம்ப வேலை வாங்காமல் அவர் அப்படி சொன்ன உடனே ஒரு பக்கமாக அப்படி போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவையும் அதுங்களுக்கு பிடிச்சி போயிருது. ஓரளவு அதுங்க ஹீரோ கிட்ட பழகிடுறாங்க. இப்போ ஹீரோவும் ஆடு மேய்க்கிறது நல்லாவும் தேர்ச்சி பெற்றுறாருன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இருந்துட்டு போகும்போது இப்போ வந்து அந்த செம்மறி ஆடுங்களில் வந்து முடியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்கல்ல, அதுக்காக இப்போ ஒரு வண்டி வந்து நிற்கிது. அந்த வண்டியில் வந்து கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடியில் வந்து ஹீரோ வந்து இப்போ தன்னோட முகத்தை பார்க்குறாரு. இங்கே தான் வந்து எத்தனை நாள் ஆச்சு, இல்லை மாதம் ஆச்சா, வருஷம் ஆச்சா அப்படின்றதே ஹீரோவுக்கு தெரியல. அந்த கண்ணாடியில் போய் அவர் பார்க்குறாரு. அப்போ தான் ஹீரோ போய் கண்ணாடியை பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவருக்கு ஆள் அடையாளமே தெரியல. ஏன்னா டோட்டலாக அவர் அப்படியே மாறி போய் கிடக்குறாரு. அவருக்கு தாடி அந்த மீசை தாடி எல்லாமே அவ்வளோ வளர்ந்து ஏதோ ஒரு வேற மாதிரி இருக்காரு. அவரை பார்க்கவே அவருக்கே பரிதாபமாக இருக்குது. இதே டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய முதலாளி இருக்காருல்ல, அவர் வேற வந்துடுறாரு. வந்துட்டு என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, போய் வேலையை பாடுறா அப்படின்னு சொன்னதோட அந்த அவர் பார்த்துட்டு இந்த கண்ணாடியை வேற உடச்சி போட்டு போயிடுறாரு. அந்த ஹீரோக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த கண்ணாடி உடஞ்சி போச்சு பார்த்தீங்களா, அந்த துண்டை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. துண்டை எடுத்துகிட்டு வந்து தாடியை கொஞ்சம் கொஞ்சம் அறுக்க பார்க்குறாரு. அதை அறுக்கவே முடியல. அதோட அவர் அது வேற கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அவர் பலதும் யோசிக்கிறார், பேசாமல் நம்ம ஊர்லேயே இருந்திருக்கலாமோ, நம்ம வெளிநாடு வந்தது தான் தப்போ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அதோட திரும்ப திடீர்னு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே ஓடுறாரு. அந்த மலை உச்சி அந்த பாலைவனத்தில் ஒரு நேரம் காத்தடிச்சா ஒரு பக்கம் மலை மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் அப்படியே கீழே இறங்கும். இப்படி தானே காத்தடிச்சா எது மலை எது தரேன்னு தெரியாமல் மாறி மாறி மாறிட்டே இருக்கும்ல. அந்த மலை உச்சிக்கு திரும்ப வேகமாக ஹீரோ ஓடுறாரு. அங்கே போனீங்கன்னா அங்கே பார்த்தா அங்கே அவர் நின்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு இடத்துல வந்து கழுகுங்கள்லாம் சுற்றி நின்று எதையோ சாப்பிட்டுட்டு இருக்குது. அதில் பாதி உடம்பு வந்து செதஞ்சு போய் கிடக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்புறம் தான் அவருக்கு தெரியுது, அது வந்து அந்த பெரியவர் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தார்ல, இவர் பார்க்குற வேலையை, அந்த ஆள் தான், அவர் தான் இப்போ இறந்து போயிருக்காரு. அவரை தான் இந்த மாதிரி கழுகுங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்குன்றவொன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவருக்கு பலதும் நினைக்க தோணுது. அதாவது இந்த ஆள் நிலமை தான் நம்மளுக்கும் வரும் போலயே அப்படின்ற அளவுக்குலாம் அவர் மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அதோடய அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ இவங்க ஊருக்கு வந்துருந்தாங்கல்ல, அப்போ ஊருக்கு வரும்போது ஊர்காலாம் ஆசையாக கட்டி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஊர்காவை அவங்க ஒய்ஃபோட சிந்தனையோட அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அதை பலதும் யோசிச்சு கவலைப்பட்டுட்டே இருக்காரு. இன்னும் ஒரு நாள் இவர் வந்து ஆடு ஒட்டக்கெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்காரு. மேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேணாம், இப்படி இங்கேருந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவோம், நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. உடனே என்ன பண்ணுறாருன்னா, நின்ற அப்படியே தப்பிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓடிட்டே இருக்காரு. என்னதான் இந்த மாதிரி வந்து இங்கே வந்து வேலைக்கு இந்த மாதிரி விட்டாலும் அவங்க முதலாளிங்களாம் இவங்களை கவனிச்சுட்டு தான் இருப்பாங்கன்றது கூட இவருக்கு தெரியல. இவர் பாட்டுக்கு தப்பிச்சு ஓடுறன்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இவரை கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்றது இவருக்கு அப்புறமா தான் தெரிய வருது. அந்த மாதிரி இவர் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்காரு. அந்த பெரிய முதலாளி இருக்கார் பார்த்தீங்களா, அதை அவர் பார்த்துறாரு. அவர் பார்த்தது மட்டும் இல்லாமல் ஹீரோ போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறாரு. திரும்பவும் அவருக்கு பயங்கரமான காயமாகுது. அவர் காலை உடைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவரை அடித்து இழுத்துட்டு வராங்க.
இழுத்துட்டு வந்து ஹீரோவை அன்னைக்கு கட்டி போட்டுடுறாங்க. இந்த மாதிரி அவர் அடிக்கடி தப்பிக்க நினைக்கிறதும், திரும்ப மாட்டிக்கிறதும், அவங்க கட்டி போடுறதும் இதையே வழக்கமாவே வச்சிருக்கலாம் அப்படின்ற மாரி ஆயிப்போயிடுது. இப்ப ஹீரோ இந்த மாரி கட்டி போட்டு போறாங்கல்ல, அத கஷ்டப்பட்டு தானா அவுத்துக்கிறாரு. அவுத்துட்டு அந்த ஆடுங்களுக்கு வச்சிருக்க தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அத மடக்கு மடக்குன்னு அவர் பாட்டுக்கு வந்து நின்னு குடிச்சிட்டு இருக்காரு. இத தான் வந்து நம்ம படம் வந்து ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட் சீன் நம்ம பார்த்துருப்போம்ல, ஆடுங்களோட ஆடு மாரியே இருக்கும். ஒரு தல நின்னு தண்ணி குடிச்சிட்டு இருக்க மாரி பார்த்துருப்போம்ல, அதுதான் ஹீரோ. அந்த சீன தான் இந்த மாரி நடக்கிறத தான் அவங்க ஸ்டார்ட்டிங்ல அந்த மாரி காட்டியிருப்பாங்க. இப்படியே இப்ப நாட்கள் அதிகமா ஓடிட்டே இருக்கு. இப்ப ஹீரோக்கும் இங்க வந்து எத்தன வருஷம் ஆச்சுன்னே தெரியாத அளவுக்கு நாட்கள் ஓடி போயிடுது. அப்ப அங்க பார்த்தீங்கன்னா, ஆலங்கட்டி மலை இருக்கு பார்த்தீங்களா, அது திடீர்னு மழை பெய்ய அந்த மாரி ஆரம்பிக்குது. உடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா, பக்கத்துல ஒரு குகை மாரி இருக்கு. அந்த குகைக்கு வந்து அந்த ஆடுங்கள அப்படியே அங்க ஓட்டிட்டு போறாரு. மழை நின்னோனே திரும்ப அந்த ஆடுகளெல்லாம் வெளிய கூட்டு வரலான்னு ஹீரோ நெனைக்கிறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த குகைக்குள்ள ஒரு வழி போற மாரி ஒரு பாதை ஒண்ணு இருக்கிறது ஹீரோக்கு தெரிய வருது. அந்த பாதை வழியா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கமா நடந்து வந்துட்டே இருக்காரு. அந்த பாதை வந்து வெளிய ஒரு பக்கத்த கொண்டு வந்து காட்டுது. அங்க தான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அங்கேயும் இந்த மாரி ஆடு மேய்க்கிற அந்த மாரி தான் இருக்குது. அங்க ஹீரோ யார பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவர் கூட ஒருத்தர் ஹக்கீம்னு ஒரு பையன் வந்தான் பார்த்தீங்களா? அந்த பையன் அங்க தான் இருக்கான். இப்ப 2 பேருக்கும் பார்த்தோனே ஒரு மாரி ஆயிடுறாங்க. ஹீரோ எப்படி ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்காரோ, அதே மாரி அந்த பையனும் பார்த்தீங்கன்னா, சுத்தமா அவன் அடையாளமே தெரியல. அந்த அளவுக்கு அவனும் அப்படியே மாறி போய் கிடக்குறான். அவன பார்க்கறதுக்கு ஹீரோக்கு ரொம்ப பாவமா இருக்கு. 2 பேருமே அப்படியே கட்டி பிடிச்சு அவ்ளோ அழுவுறாங்க. இப்படி வந்து இங்க வந்து மாட்டிட்டோமே அப்படின்ற மாரி ஒருத்தர் 2 பேரும் சொல்லி சொல்லி அவ்ளோ கஷ்டப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. சொல்லணும்னா ஹீரோ கூட ஓரளவு பரவால்ல. அந்த பையன் ஏற்கனவே மெலிஞ்சு போயிருந்தானா, இப்ப அப்படியே வத்தலும் தொத்தலுமா அப்படின்ற மாரி சொல்லுவோம். அந்த மாதிரி மெலிஞ்சு போய் கிடக்குறான். இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹக்கீம கூட்டு வந்தார்ல, அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ன் அடிச்சு அப்படியே ஹக்கீம கூப்பிடும். அவரும் வந்து நீங்க இங்கேருந்து போயிருங்கண்ணா. அவங்க நம்மள பார்த்தாங்கன்னா திரும்ப ஏதாவது பிரச்சனை ஆகும். திரும்ப நம்ம போட்டு அடிப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அதோட ஹீரோவும் அங்கேருந்து இப்போ வந்துடுறாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா, இன்னொரு நாள் இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல, இன்னொரு நாள் சந்திக்கலான்ற மாரி வராங்க. அங்க வர டைம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹக்கீம் என்ன பண்றாருன்னா, ஏதோ ஒரு விஷயத்த வந்து பேப்பர்ல எழுதி அவர்ட்ட குடுக்குறாங்க. அதாவது ஹீரோ கிட்ட குடுக்குறாரு. அந்த சீட்ட எடுத்துட்டு சரி படிக்கலான்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த பெரிய முதலாளி இருக்கார்ல, அவர் வந்துடுறாரு. அவர் வந்த உடனே ஹீரோ வந்து அத படிக்காம அப்படியே அப்படியே மறைச்சு வச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் போன உடனே அத படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதே மாரி அவர் போயிடுறாரு. இவர் வந்து ஓப்பன் பண்ணி படிக்கிறாரு அதுல உள்ளத. அதுல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இவங்க 2 பேரும் பார்த்துட்டு போனாங்கல்ல, அந்த விஷயத்துக்காக வந்துட்டு ஹக்கீம போட்டு அன்னைக்கு அடி அடின்னு போட்டு அவங்க இடத்துல அவங்கள அந்த முதலாளி போட்டு அவர அடிச்சிருக்காரு. அத அவர் எழுதியிருக்காரு. இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போகுது. அது மட்டும் இல்லாம அவர் ஹக்கீம் வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு ஆப்பிரிக்காக்காரர் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவருக்கு வந்து இந்த இடத்துல உள்ள எல்லா இடமும் எப்படி வழி எல்லாமே தெரியும். நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாரி ஆறுதலா அவர் எழுதியிருக்காரு. இத பார்த்தோன்னே ஹீரோக்கு அப்படியே கண்ணீரா வருது. அவர நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாரு. ஆனா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எப்படியாவது நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலான்ற மாரி ஹீரோக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்ப இதே மாரி அவங்க பிளான் பண்ணவும் ஒரு நாள் அந்த ஆப்பிரிக்காக்கார கூட்டிட்டு அந்த ஹக்கீம்ன்றவர் வராரு. ஹீரோவ எங்க வச்சு மீட் பண்ணலாம்னு பிளான் பண்ணி அவர் அந்த ஆடுலாம் மேய்ச்சிட்டு வராரு பார்த்தீங்களா, அங்க வச்சு மீட் பண்றாங்க. அப்ப அந்த ஆப்பிரிக்காக்காரர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு முதலாளிக்கு வந்து பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வரப்போது. அந்த டைம்ல வந்து எல்லா முதலாளிங்களும் ஒண்ணு கூடுவாங்க. அந்த டைம்ல எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. அதுதான் நம்மளுக்கான சரியான நேரம். நம்ம அந்த டைம சரியா பயன்படுத்தி நம்ம எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாரி இப்போ 3 பேரும் பேசி வச்சுக்கிறாங்க. இப்ப இவங்க நினைச்சது மாரி அந்த அவர் முதலாளி இருக்கார்ல, அவர் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வரப்போது. நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு நைட் வந்து எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய முதலாளி இப்பதான் கொஞ்சம் இதா பேசுறாரு. அதாவது என் பொண்ணு கல்யாணத்துக்கு உனக்கு பிரியாணிலாம் போடுறேன் அப்படின்ற மாரிலாம் ஹீரோட்ட சொல்றாரு. அதோட ஹீரோ அமைதியா கேட்டுக்கிறாரு. அவர் தப்பிக்கிற மனசுல இருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்கலாம் அந்த பிஸியா இருக்கும்போது இவர் வெள்ளனே எந்திரிச்சு என்ன பண்றாருன்னா, ஆடுங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஆடுங்களுக்கெல்லாம் தீவனம் எல்லாத்தையுமே வச்சர்றாரு. இப்ப இந்த முதலாளி என்ன சொல்றாருன்னா, ஹீரோ கிட்ட வந்துட்டு ரொட்டிலாம் குடுக்குறாரு. நைட்டுக்கு இந்த ரொட்டிய வச்சுக்க, இத சாப்பிட்டுக்க. நைட் வந்து பட்டிய நீ பார்த்துக்க. நாளைக்கு நான் வரதுக்கு லேட் ஆச்சுன்னா, ஆடுங்களுக்கு தீவனம்லாம் வச்சுரு அப்படின்ற மாரிலாம் ஹீரோ கிட்ட இப்ப நல்ல விதமா பேசிட்டு, அந்த பட்டிய பார்த்துக்கிற பொறுப்பையும் ஹீரோ கிட்ட ஒப்படைச்சுட்டு, இப்ப அவர் அங்கருந்து கிளம்புறாரு. அதோட எங்க பார்த்தீங்கன்னா, இப்ப அவர் கிளம்பிடுறாரு பார்த்தீங்களா, இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, இவ்ளோ நாளுக்கு அப்புறம் இப்ப தான் ஃப்ரீயா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் கிளம்புன உடனே அங்க பைப்ல தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அத நெறச்சு வச்சிருக்காங்கல்ல, அதுல நல்லா ஆசை தீர குளிக்கிறாரு. குளிச்சுட்டு நல்லா சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு அந்த ஒட்டகம், அந்த ஆடெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுங்க கிட்ட வந்துட்டு நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா அதுங்களும் ரொம்ப பிரியமா இருக்கிற மாரி இருந்துச்சுல்ல. அதனால அதுங்கள்ட்ட சொல்லாம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுங்கள்ட்டயும் சொல்றாரு. சொல்லிட்டு அங்கிருந்து இப்ப கிளம்ப பார்க்குறாரு. இப்படி ஒரு ஆடு அதுங்க கிட்டலாம் வந்து இப்போ வழி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹக்கீம் வந்துர்றாரு. வாங்கண்ணா போலாம். இருட்டுறதுக்குள்ள நம்ம போகணும்னோனே இப்ப ஹீரோவும் அதுங்க பின்னாடியே போறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, அவருக்கு வரும்போது போட்டு வந்தார்ல, அந்த செருப்பெல்லாம் போட்டுக்கிறாரு. அந்த செருப்பு அவரோட ஜாமான்லாம் வேற எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு இப்ப அவங்க பின்னாடியே இப்ப ஓடுறாரு. போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த ஹக்கீமுக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்குது. அப்ப அந்த ஆப்பிரிக்காக்காரர் என்ன பண்றாருன்னா, அந்த போற வழியில ஒரு பட்டி இருக்கு. அந்த பட்டியில போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். ஹக்கீமுக்கு தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாரு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, தண்ணி எடுக்க போனாரு பார்த்தீங்களா, அங்க உள்ள முதலாளி வந்து இவங்கள பார்த்துர்றாரு. பார்த்துட்டு திரும்ப பெரிய சண்டையே நடக்குது. இவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் போராடி அவங்கள எதிர்த்து அந்த மாரிலாம் செஞ்சு ஒரு வழியா தப்பிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள பயங்கரமா இருட்டவும் ஆரம்பிச்சுருது. இந்த மாரி சண்டையெல்லாம் போட்டு இப்ப கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, பாதை மாறுன மாரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஐயோ! திரும்ப வந்த வழிக்கே போயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. அப்பதான் இவர் இருக்காருல்ல, அந்த கூட்டு வந்தாங்கல்ல, அந்த ஆப்பிரிக்காக்காரர் அவருக்கு வந்து வழிலாம் தெரியும். நம்ம ஓரளவு மேனேஜ் பண்ணி எப்படியாவது தப்பிச்சிடலான்ற மாரி அவரும் இப்ப போறாரு. போற வழியில அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆகுது. தண்ணி தாகம் எடுக்குது. பாதையும் குழப்பமா இருக்குது. அதனால அவங்க வந்து ப்ரே பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு அந்த மணல் பாம்பு இருக்கு பார்த்தீங்களா, அது வேற அங்க வருது.
இப்ப இந்த பாம்புகிட்ட வந்து ஹீரோ மாட்டிக்கிறாரு. இப்ப வந்து அசையாம இருந்தா தான் அதுகிட்டருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு, அப்படியே அசையாம படுத்திருக்க மாரி படுக்குறாரு. அதுவும் அப்படியே மணல்ல அப்படியே அது பாட்டுக்கு போயிடுது. அந்த பாம்பும் போயிடுது. சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் இப்ப ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஆனா ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, கால்ல இதுக்கு முன்னாடி செப்பல்லாம் போடாம இருந்ததுனால, அவர் கால் வந்து ரொம்ப வலி ஏற்படுது. அப்படியே புண்ணா இருக்கு. அந்த ஆப்பிரிக்காக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட சட்டைய கிழிச்சு அவரோட காலுக்கு வந்து கட்டி விடுறாரு. இதனால அவரோட ஹீரோவோட செருப்பு வேற பிஞ்சு போய், அவரால இப்ப செருப்பும் இல்லாம இருக்கிறதுனால, இவர் சட்டைய வந்து அந்த மாதிரிலாம் பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. போற வழியில எல்லாருக்கும் தண்ணி தாகம் எடுக்குது. ரொம்ப சிரமங்கள்லாம் வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாத்தி, மாத்தி அந்த மாரி ஒத்தாசை செஞ்சுக்கிட்டு, அந்த மாரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, அப்படியே அங்கருந்து கிளம்பிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கும் அந்த ஹக்கீம் இருக்கார்ல, இவங்க 2 பேருக்கும் வந்து அடிக்கடி முடியாம போயிடுது. ஏன்னா, அவங்களுக்கு இந்த பாலைவனம் இதெல்லாம் வந்து பழக்கம் இல்ல தானே. இதில நடந்து, ஓடி இந்த மாரிலாம் வந்த பழக்கம் இல்ல. அதனால அவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வருது. ஒரு மாரி வேற ஆகுறாங்க. ஆனா, அந்த ஆப்பிரிக்காக்காரர்கள் அவருக்கு வந்துட்டு இதெல்லாம் பழக்கம். அங்கருந்து அந்த நாடெல்லாம் பழக்கமானதுனால, அவர் வந்து அந்த மணல்லயே வந்து ஏதோ வைத்தியம்லாம் பார்த்து, பார்த்து அவங்க 2 பேருக்கும் அப்பப்ப சரி பண்ணி, சரி பண்ணி, அவர் கொஞ்சம் தெரிஞ்சது பண்றது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே வந்துட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த ஹக்கீம் இருக்கான். அந்த பையனுக்கு வந்துட்டு ஏதோ ரோடுலாம் அவன் கண்ணுக்கு தெரியுது. அவனுக்கு ஏதோ இடம் ரோட்டுக்கு வந்துட்டோன்ற மாரி அவனுக்கு மட்டும் அப்படிலாம் தெரியுது. ஆனா ரோட்டுக்கு அவங்க இன்னும் வரவே இல்ல. அதுக்குள்ள அவனுக்கு அந்த மாரி தெரியவும் அப்படியே குதிச்சு ஒரு மாரி சந்தோஷப்பட ஆரம்பிச்சுறான். அப்படியே தன்னறியாம குதிக்கிறான். அப்ப அவங்க 2 பேரும் எவ்வளோ சொல்றாங்க, "கொஞ்ச நேரம் பொறுமையா இருடா, பொறுமையா இருடா" அப்படின்னு எவ்வளோ சொல்றாங்க. ஆனா அவர் கேட்கிற மாரியே இல்ல. அவர் சந்தோஷத்துல அவ்வளோ குதிச்சுட்டு, திடீர்னு வந்து அந்த மணல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மணலெல்லாம் அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சுறாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பசி, சரியான சாப்பாடு, சரியான அந்த தூக்கம், சரியான இதெல்லாம் இல்லாம மனநலம் வேற பாதிக்கப்பட்டுறாங்க அப்படின்றத தான் காட்டுறாங்க. நல்லா தின்னுகிட்டே இருந்தார் பார்த்தீங்களா, திடீர்னு வந்து ஒரு ஸ்டேஜ்ல இறந்தே போயிடுறாரு. அந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்ப இவர் இறந்து போனத ஹீரோவால ஏத்துக்கவே முடியல, தாங்கிக்கவே முடியல. ஹீரோ ரொம்ப கலங்கி போறாரு. ஆனா, அந்த ஆப்பிரிக்காக்காரர்கள் அவர் எவ்வளோ முயற்சி பண்றாரு, அவரால இவர காப்பாத்த முடியாம போயிடுது. வேற வழியே இல்ல. நம்ம இங்கேருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ அப்படியே கூட்டிட்டு வராரு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மணல் புயல் அடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மணல் புயல்ல வந்து ஹக்கீமோட உடம்பு வந்து அப்படியே அந்த இருந்த இடம் தெரியாம அப்படியே மறைஞ்சு வர போயிடுது. ஹீரோக்கு இதெல்லாம் ரொம்ப அப்படியே ரணமா இருக்கு. இந்த மணல் புயல் வந்ததுல அதுலயும் 2 பேரும் மாட்டிப்பாங்க. அப்படியே அதுல போராடி அதுலேருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள அது பெரிய பாடா இருக்கும். இப்ப ஹக்கீம் இருந்த இடமும் தெரியாத அளவுக்கு எல்லாம் மறைஞ்சு போயிடுது. இப்ப அன்னைக்கு நைட்டு வந்துட்டு அங்க தான் தங்குற மாரி இருக்கும். ஏன்னா அப்படியே படுத்துக்கணும். வேணா வழி தெரியாது, பாதையும் தெரியாதுல்ல. அதனால அப்படியே அங்கேயே தங்கிடுறாங்க. தண்ணி தாகம் வேற ஹீரோக்கு பயங்கரமா தண்ணி தாகம் எடுத்துட்டு இருக்கு. மறுநாளும் விடிஞ்சிருது. மறுநாள் விடிஞ்ச உடனே இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிரிக்காக்காரர் இருக்கார்ல, அவர் கூப்பிடுறாரு. அப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, அவரால நடக்கவே முடியல. சுத்தமா நடக்க முடியலன்னு அவர் கால் வந்து ரொம்ப புண்ணா போயிடுச்சு. இத பார்த்தோனே இவர் வந்து ரொம்ப இரக்கப்படுறாரு. என்ன பண்றாரு, தான் போட்டிருந்த ஒரு பூட்ஸ் மாரி இருக்கும்ல, அந்த பூட்ஸ கழட்டி இப்ப ஹீரோட்ட குடுக்குறாரு. அவர் ரொம்ப மனிதாபிமான தன்மையோட நடந்துக்கிறாரு. உடனே ஹீரோ வந்து அத போட்டுக்கிறாரு. இப்ப இவங்களுக்கு என்ன பண்ண தெரியல. அப்ப அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பல்லி ஒண்ணு ஓடுது. அத பார்த்த உடனே அவர் இருக்கார்ல அந்த ஆப்பிரிக்காரர், அவருக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இங்க பாலைவனத்தில பல்லி இருக்கு அப்டின்னா வந்து அங்க ஏதோ தண்ணி இருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு நீர்நிலை இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்கிறாரு. நினைச்சது போலவே அவங்க கொஞ்சம் தூரம் அங்கருந்து போம்போதே பார்த்தீங்கன்னா, அங்க பசுமையான இடமா இருக்கு. அங்க தண்ணி அவ்ளோ அழகா இருக்கு. இத பார்த்தோனே ஹீரோக்கு வந்து தலகால் புரிய மாட்டேங்குது. வேகமா அத ஓடுறாரு. ஏன்னா இவரோட தண்ணி வறண்டு போனதுல ஒரு மாரி ஆயிட்டு அங்கருந்து ஓட பார்க்குறாரு. இத பார்த்து அந்த இன்னொருத்தர் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருன்னா, அவர வேக வேகமா போய் அவர தடுத்து நிறுத்துறாரு. அப்டின்னா வந்துட்டு இப்ப இவ்ளோ தண்ணி வறண்டு போய் நாக்கெல்லாம் வறட்சியா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைம்ல வந்துட்டு வேகமா ஓடி போய் முடக்குன்னு தண்ணி குடிச்சோம் அப்டின்னா வந்து நம்ம உயிர் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால வந்துட்டு அந்த தண்ணிய வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா உதடெல்லாம் நனச்சு, கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும் அப்டின்னு சொல்றதுக்காக அவரு வேகமா போய் ஹீரோவ தடுத்து நிப்பாட்டுறாரு. அதே மாரி அவர் சொல்றாரு. ஹீரோவும் அத புரிஞ்சுகிட்டு அந்த மாரி குடிச்சுக்கிறாரு. இப்ப சரி அங்கருந்து தண்ணியெல்லாம் நல்லா தாகத்தீர குடிச்சிட்டு இப்ப அங்கருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அந்த பசுமையான இடம் வந்து முடிஞ்சு போயிடுது. திரும்பவும் பாலைவனம் தான் ஸ்டார்ட் ஆயிடுது. எங்கேயுமே ரோடே காணோம். அது திரும்பவும் அவங்களுக்கு திரும்பவும் அந்த பாலைவனத்துக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாரி ஒரு பயம் வருது. இப்ப இங்கே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அதே மாரி நைட்டு இருட்டி போயிடுது. சரி இன்னைக்கு இங்கே தான் தூங்க வேண்டியது வரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே தூங்குறாங்க. காலையில இப்ப எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து அது அவர் இருந்தார் பார்த்தீங்களா, இன்னொருத்தர் துணையா இருந்தார்ல, அவர வந்து காணோம். இப்ப இவர் தேடி தேடி பார்த்துட்டு எங்க போனாரு, இவரையும் காணுமே அப்படின்ற மாரி அவருக்கு ரொம்ப கவலையா போயிடுது இப்ப ஹீரோக்கு. அதோட பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில்ல தண்ணி மட்டும் புடிச்சு வச்சிருக்காரு. அதாவது அந்த ஆப்பிரிக்காருக்கு அவர் வந்து அவர் இல்ல. ஆனா அவர் ஒரு பாட்டில்ல தண்ணி மட்டும் புடிச்சு ஹீரோக்காக வச்சிருக்காரு. இத பார்த்தோனே இப்ப ஹீரோ என்ன நினைக்கிறார்னா, இதுக்கப்புறம் நம்ம தனியா தான் போகணும் போல இருக்கு. யாருக்கும் நம்ம இனிமே துணை கிடையாது. இப்ப நம்ம ரோட தேடி நம்ம தனியா தான் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. இப்ப அவரும் வந்து எப்படி எதுக்காக விட்டு போயிருப்பாரு அப்படின்னா, இதுக்கு பக்கத்துல தான் ரோடு வந்துரும். கண்டிப்பா அவர் வந்து பொழைச்சுப்பாரு. இதுக்கப்புறம் கடவுள் அவர பார்த்துப்பாரு. அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அங்கருந்து அவர விட்டுட்டு இப்ப அவர் போயிருப்பாரு அப்படின்ற மாரி தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. ஹீரோவும் எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு நடந்துட்டே இருக்காரு. நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏதோ வண்டி வர சத்தம்லாம் கேட்குது. உடனே அவருக்கு ஒரு மாரி நிம்மதி வந்துருது. ரோட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அங்க போற வர வண்டியெல்லாம் நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனா கத்தும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து மயக்கம் வந்து அங்கேயே பொத்துன்னு விழுந்துடுறாரு. திரும்பவும் அவருக்கு மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் அங்க வரப்போற வண்டிங்களெல்லாம் வந்து நிப்பாட்டிட்டே இருக்காரு. நிப்பாட்ட சொல்லி அதாவது ஹெல்ப் கேட்குறாரு.
இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, வீடியோவும் ஆரம்பிச்சிருது. ஆனா, ஹீரோ எவ்வளவோ பேர்ட்ட நிக்க சொல்றாரு. யாருமே நிக்க மாட்றாங்க. ரொம்ப நேரம் அவரும் கேட்டுட்டே இருக்காரு. ஒரு மனிதாபிமானத்தில வந்து ஒரு ஷேக் வந்து என்ன பண்றாருன்னா, வண்டிய நிப்பாட்டுறாரு. ஹீரோ அவர தான் ஏத்திக்கிறாரு. ஏத்திட்டு அவருக்கு தண்ணிலாம் குடுக்குறாரு. அவர வந்து மெயின் ரோட்ல வந்து அவர டிராப் பண்ணிட்டு போறாரு. பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப நன்றி சொல்றாரு. அதோட அவர இறக்கி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போன உடனே ஹீரோவுக்கு திரும்பவும் ஒரு மாரி மயக்கமா வருது. அங்க ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருக்கு. அந்த ஹோட்டல் வாசல்லே மயங்கி விழுந்துர்றாரு. அந்த ஹோட்டல்ல இருக்க ஒருத்தர் வந்து தமிழ் தெரிஞ்சவரா இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, இத பார்க்குறாரு. அவர் தான் வந்துட்டு உங்களுக்கு விசாலாம் ஏற்பாடு பண்ணி குடுப்பாங்கல்ல, அந்த மாரி வேலையும் அவர் பார்க்கக்கூடியவரா இருக்காரு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஹீரோவ காப்பாத்தி அவருக்கு சாப்பாடுலாம் குடுத்து, அவருக்கு ஹேர் கட்லாம் பண்ணி, அவர பழைய நிலைமைக்கு மாத்தி, அவருக்கு துணியெல்லாம் குடுத்து, அவர எல்லாமே ஹெல்ப் பண்றாரு. ஹீரோ குடுத்த நம்பர வாங்கி எல்லாருக்கும் கால் பண்ணி பார்க்குறாரு. யாருமே அந்த நம்பர எடுக்கவே மாட்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு தான் கால் பண்றாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு வழியா அவர் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் இதையே அவர் கண்டுபிடிக்க முடியுது. கண்டுபிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அவங்க ஒய்ஃப்ட்ட தான் பேசுறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அழுதுகிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு பேசுறாங்க. அவங்க ஒரு பக்கம் அழறாங்க. அவங்களோட புள்ள பின்னாடி அழுதுட்டு இருக்கிறது ஹீரோவுக்கு காதுல விழுது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான சீனா காட்டியிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு 3, 4 வருஷம் இந்த ஊர்ல இருந்திருக்காரு. இப்பதான் அவங்க ஒய்ஃபோட குரல கேட்கும்போது அப்படியே அந்த சென்டிமெண்ட்டா அதெல்லாம் காட்டுறாங்க. இப்படியே இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருக்கவங்கள ஊருக்கு அனுப்பணும். அது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோவ இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த இவர் இவ்வளோ நேரம் ஒரு ஆப்பிரிக்காக்காரர் கூட்டு வந்தார்ல, அவர் வந்து தேடப்படுற குற்றவாளி அப்படின்ற லிஸ்ட்ல அவர் பேரும் இருக்குது. அதனால தான் அவர் பாதியிலேயே இப்படி அவர் மறைஞ்சிட்டார் போல இருக்கு அப்படின்றது கூட எடுத்துக்கலாம். ஹீரோ அதையும் கவனிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வேலையிலேருந்து தப்பிச்சு கூட வந்திருப்பாங்க. அதனால வந்துட்டு அவங்க அந்த மாரி வந்தவங்க எல்லாரையும் நிக்க வைக்கிறாங்க. அப்போ அவங்களோட முதலாளிங்கள வர சொல்றாங்க. வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க முதலாளி யாரு அதாவது ஊருக்கு போறோம்னு நிக்கிறவர கூட முதலாளிங்க கூட்டு போயிடுறாங்க. அந்த மாரியே வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ வந்து திரும்பவும் நம்ம மாட்டிக்குவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெனச்சுட்டே இருக்காரு. அவர் எதிர்பார்த்த மாரியே அவர் முதலாளியும் அங்க வந்துடுறாரு. அந்த முதலாளி வேற இவர பாத்துறாரு. நம்மள பாத்தா கண்டுபிடிச்சுருவாருன்னு சொல்லிட்டு ஹீரோ நெனைக்கிறாரு. ஆனா அவர் வந்து கண்டும் காணாத மாரி அவர் போறாரு. இத பார்த்தோனே ஹீரோக்கு ஒரு வேள நம்மள அடையாளம் தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த முதலாளிக்கு ஹீரோவ நல்லா அடையாளம் தெரியுது. ஆனா அவர் வந்து கூட்டு போகல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் பண்ண வேலை வந்து என்னன்னா, ஒரு கிரிமினல் வேலை தான். அதாவது இந்த மாதிரி வேலை தேடி வராங்கல்ல, அவங்கள வேலை தேடி வர்றவங்க வந்துட்டு அந்த ஆஃபீஸருங்க கூட்டிட்டு போறாங்களான்னு பாத்துருவாங்க. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா, மிச்சம் எஞ்சி இந்த மாரி நிக்கிறாங்க பார்த்தீங்களா, வழி தெரியாம, என்ன ஏதுன்னு தெரியாம நிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையும் கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போய் அடிமை மாரி அவங்க வந்து வேலை வாங்குறாங்க அப்படின்றத தான் காட்டியிருப்பாங்க. அதாவது இப்ப ஹீரோவையும் அந்த ஹக்கீம் அந்த பையனையும் இவங்க கூட்டு போனாங்கல்ல, இவங்க கூட்டு போல கடத்திட்டு போயிருக்காங்க. கடத்திட்டு போய் அவங்கள அடிமைகளா வச்சு அவங்கள வேலைலாம் வாங்கிட்டு, இப்ப இங்க வந்து இப்ப இவங்கள தான் இப்ப அடையாளம் காட்டினா எப்படியும் தான் தான் மாட்டிப்போம் அப்படின்ற மாரி அந்த முதலாளிக்கு தெரியுது. அதனால இங்க அந்த ஹீரோ கிட்ட போகாம அப்படியே வேற ஆள் மாரி சமாளிச்சுட்டு அங்கிருந்து அவர் போயிடுறாரு. இப்பதான் பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு அப்படியே பெருசா ஆனா இந்த விஷயம்லாம் ஹீரோக்கு தெரியல. நம்மளுக்கு தெரியிற மாரி காட்டுறாங்க. ஹீரோக்கு அப்பாடா அவருக்கு அடையாளம் தெரியல அப்படின்ற மாரி தான் அவர் நெனச்சுக்கிறாரு. அதோட தப்பிச்சோம் பொழச்சோம் எப்படியாவது நம்ம ஊருக்கு போய் சேர்ந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ நெனைக்கிறாரு. அவருக்கும் அந்த மாரி ஏற்பாடு பண்ணி குடுத்துர்றாங்க. இவர் வந்து ஊருக்கு தான் போகணும். இவர கூட்டு வந்தவங்க இப்படி மிஸ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ மேல தப்பு இல்லன்னு தெரிஞ்சிடுது. அதனால ஹீரோவ இப்ப ஊருக்கு அனுப்புறாங்க. அவர் வந்து இப்ப ஊருக்கு கிளம்புறாரு. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அவர் நெனைக்கிறது என்ன அப்படின்னா, தான் பொண்டாட்டி புள்ளைக்காக உடம்புல உயிர மட்டும் சுமந்துக்கிட்டு திரும்ப ஊருக்கு வரேன் அப்படின்ற மாரி அத அப்படியே காட்டுறாங்க. இது வந்து ஒரு உண்மை கதை தான். நெறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போனா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு போய் மாட்டிக்கிறாங்க. எல்லா விஷயத்திலயுமே நல்லதும், கெட்டதும் இருக்குன்ற மாரி தான் இதுவும் இருக்கு. அதனால எல்லாத்தையுமே நம்ம கவனமா யோசிச்சு, அத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் முடிவெடுக்கிறது தான் நல்லதா இருக்கும். இது எப்படி இந்த உண்மையிலேயே இதெல்லாம் நடந்திருக்கும்போது எவ்வளோ ரணமா இருந்திருக்கும்னு நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு கதையில சந்திக்கலாம்.